இப்ப கால்வலி எப்படி இருக்கு? சிட்டில பஸ்ல ஏறினதுல இருந்து கால்வலின்னே சொல்லிட்டு இருந்தேன். இப்ப பரவாயில்லையா? நீங்க எதுக்குங்க என் காலெல்லாம் பிடிச்சுக்கிட்டு? காலை விடுங்க. இதுல தப்பு என்ன இருக்கு? நான் உங்ககிட்ட எவ்வளவு கோவப்பட்டாலும் திட்டினாலும் நீ சகிச்சுக்கிறல்ல. இந்த காபி சாப்பிடு. பொண்டாட்டிக்கு கால் வலிக்கும் போது புருஷன் புடிச்சு விடுறதுல என்ன தப்பு? டாக்டர் என்ன சொன்னாருப்பா? உங்க அம்மாவுக்கு கண் பார்வை கண்டிப்பா வந்துரும்னு சொல்லியிருக்காரு. முதல் 3 மாசம் டேப்லெட்ஸும் ஐ டிராப்ஸும் போடணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஆபரேஷன். உங்க அம்மாவுக்கு சீக்கிரமா கண் பார்வை வந்துடும். அவளுக்கு பார்வை வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையே ஒளிமயமாயிடும். இப்பெல்லாம் நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட குழந்தை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. பார்வதி, நீ வந்ததுக்கு அப்புறமா தானே என்னோட வாழ்க்கையே சந்தோஷமா மாறிச்சு. கிழிஞ்சிருந்த என்னோட சட்டை நீ தச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு புது துணி வாங்கணுங்கிற எண்ணமே வந்தது. என் வாழ்க்கையை ஒளிமயம் ஆக்கிட்டு நீ மட்டும் பார்வை இல்லாம இருந்தா எனக்கு அழுக வராதா என்ன? நீங்க எனக்கு எப்பவுமே எந்த குறையும் வச்சதில்ல. எனக்கு கண் பார்வை மட்டும்தான் இல்ல, மனசுல நீங்க இருக்கீங்க, உங்க அன்பு இருக்குது. எனக்கு அது போதுங்க. அப்பா, ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தாச்சுல்ல, அப்படியே மேல்மருவத்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம்ப்பா. மனுஷன் பண்ற முயற்சிக்கு அந்த தெய்வத்தோட சக்தியும் கூட இருக்கணுமா அப்படின்னு பூசாரி சொன்னார்ப்பா. இத பாரு தேவி, என்னோட வாழ்க்கையில 3 பேரை தான் தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்க. எங்க அம்மா, பார்வதி, அப்புறமா நீ. உங்க சாமி என்னோட வாழ்க்கையவே நிம்மதி இல்லாம ஆக்கிடுச்சு. பார்வதிக்கு பார்வையே போயிடுச்சு. உன்னை எடுத்துக்க, அந்த டிம்பர் டிப்போல போய் நீ வேலை செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணமான சாமி கிட்ட உங்களை கூட்டிட்டு போய் சாஸ்தாங்கமா விளை வச்சா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட காட்டின அன்பெல்லாம் அந்த கல்லுக்கு பலி கொடுத்த மாதிரி ஆயிடும். நீங்க ஏப்பா அப்படிலாம் நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும்ப்பா. அப்படிலாம் நினைக்காதீங்கப்பா. நம்ம கஷ்டம் விலைக்கு போயிடும் நினைச்சுக்கோங்க. சாமியை பத்தி பேசினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கைய ஓங்குவேன். என் வாய்க்கு வந்தபடி எல்லாம் நான் பேசுவேன். அப்புறம் நீங்களும் வருத்தப்படுவீங்க. அத பத்தி எல்லாம் பேச வேண்டாம். இந்த ஒரு விஷயத்துல தாங்க நீங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க. நீங்க ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன பேசுற பார்வதி? கோவிலுக்கு போனா கண்ணு வரும்னு சொல்றீங்களே, அப்படி மட்டும் கண்ணு வர்றதா இருந்தா என்னோட உயிரை கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன் பார்வதி. பெத்த புள்ள நம்ம கூடவே இல்ல. ஒருவேளை அவன் நம்மள விலைக்கு வைக்கணும்னு நினைக்கிறானோ என்னவோ. பாவம், அவனை என்னதான் பண்ணுவான்? அவமானம், வேதனை, பசி, ஏழை, என் பேராசை, உங்க குடி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இப்படி பண்ணிட்டான். அதெல்லாம் இல்ல. நம்ம பையன் நம்மளை எப்பவுமே ஒதுக்கி வைக்க மாட்டான். அவனுக்கு எல்லாமே தெரியும். நாம அவனுக்கு செஞ்சிருக்கிற நல்லது எல்லாத்தையுமே அவன் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நினைச்சு பார்ப்பான். சதானந்தா, எங்களை ஏன்டா இப்படி ஒதுக்கி வச்சிருக்க? எங்க மேல உனக்கு பாசமே இல்லையா? அப்பா அம்மா வேண்டான்னு நான் நினைச்சிருந்தா நான் இந்த ஊர்லயே இருந்திருக்க மாட்டேன். இனிமே வந்து உங்க முகத்தை பார்க்க கூடாதுன்னு நான் வேற ஊருக்கு போய் இருந்திருப்பேன். டேடே சதானந்தா, எங்க கூடயே வந்துடுறா. இனிமே அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காதுடா. எல்லாமே சரியா போயிடும். வேற வீடு பாருங்க, வந்திருக்கேன். விளையாடாதடா. வேற ஊருக்கு போனா வீடு எப்படிடா கிடைக்கும்? அப்படியே வீடு கிடைச்சாலும் பணம் வேணும்டா. திருடுங்க. பணம் வேணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக நம்ம கஷ்டப்படணும். கிடைக்காதுன்னு தெரிஞ்ச அப்புறம் கூட எப்படியாவது சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணணும். ஒவ்வொருத்தரும் சுயநலவாதியா தான் இருக்காங்க. நீதியை நிலைநிறுத்தத்துக்காக சாமி தசாவதாரம் எடுத்த மாதிரி இருக்கு. நீ இப்படி எல்லாம் பேசுற? கனவுல கூட யாரையும் ஏமாத்த கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றவன் தானடா நீ. அப்படி எல்லாம் பேசினவன் ஏன் இப்படி பேசக்கூடாது? எல்லார் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. காத்து வீசுற பக்கம் தான் நம்மளும் போகணுமா? டேய் சதானந்தா, கேசவநாத் வீட்டுல நீ இருக்க வேணாம்டா. சொன்னா கேளுடா. உங்க அண்ணா சதாசிவத்தை விட கேஷ்நாதன் எவ்வளவோ பரவாயில்ல. அவங்க கெட்டவங்களாவே இருக்கலாம், ஆனா நான் நல்லவன்னு சொல்லிட்டு எங்கேயுமே வாழ முடியாது. நம்மளை விட அவங்க பல மடங்கு நல்லவங்க. நம்பி போனவங்களை அவர் கைவிட மாட்டாரு. செத்து போனவங்க சாமிக்கு சமம். பாட்டி எனக்கு சாமி மாதிரி. அன்னைக்கு நடக்கிறது பூஜைன்னு சொல்லுங்க, நினைவு நாள்னு சொல்லாதீங்க. சரி, பூஜை தான். அன்னைக்கு நீ வரியாடா? சாமி எல்லா இடத்துலயும் இருக்கும்.
உங்க அண்ணன் வீட்டுல நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். பாட்டி சமாதி இருக்கிற இடத்துலயே பூஜை பண்ணுங்க, நான் அங்க வரேன். எந்த நேரத்துல பிறந்தியோ என்னமோ, உனக்கெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்க. பையனுக்கு புத்தி சொல்லி கூட்டு வரதை விட்டுட்டு அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இப்படி குத்துக்கல்லு மாதிரி வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அவன் மாறி போயிட்டாங்கிறதுக்காக நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அம்மாவுக்கு திதி பண்ண முடியாது. அம்மாவோட ஆத்மா வேதனைப்படும். ஆத்மாவை வேதனைப்படுத்தி பார்க்க கூடாது. நினைவுனால இங்கேயே வச்சுக்கலாம். சதானந்தா இல்லன்னா ஒன்னும் ஆயிட போறது இல்ல. எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம பையனோட மனசு இன்னும் தூரமா போறதுக்கு நாமளே காரணம் ஆயிடக்கூடாது. அவங்க இஷ்டத்துக்கு பண்றது சதானந்த பார்வதி, நான் இல்ல. அவன ரொம்ப நல்ல பையன் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப அவன் இதெல்லாம் தேவையில்லைன்னு அவன் போக்குக்கு போய்கிட்டு இருக்கான். ஸ்ரீமன் நாராயணன் அவதரிச்சதுக்கு அப்புறம் தர்மராஜா வனவாசம் அஞ்ஞான வாசம்னு துன்பப்பட்டாங்க. மனிதனா பிறக்கிறவங்க எந்த நேரத்துல சண்டை போடுவாங்க, எந்த நேரத்துல தன்னுடைய அழிவை உருவாக்கிக்குவாங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நேரத்துல தான் துர்கா பலியானா. சங்கு இப்போ என் கையில இருக்கு. அப்போ நானும் பலியாயிடுவேனாமா? சொல்லுமா. நல்ல விஷயங்கள் இருக்கிற இடத்துல தீமையான விஷயங்களும் இருக்கும் தேவி. ஆனா என்னைக்கும் நல்லதுதான் நிலைக்கும். அப்போ துர்கா எதுக்குமா செத்து போனா?